இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஒரு நிமிட வீடியோக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். சங்கீதம் 13:27 சங்கீதக்காரன் சொல்கிறான், நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த உலகத்துல எப்படியா வெற்றியா வாழ்வது? கர்த்தரை விசுவாசிப்பதுதான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பைபிள்ல 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 1 முறை, புதிய ஏற்பாட்டில் 3 முறை. ஏன் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவருடைய பிள்ளைங்க பிழைப்பதற்கு 2 வழிதான். ஒன்று வார்த்தையினால் பிழைக்கிறோம், 2வது விசுவாசத்தினால் பிழைக்கிறோம். எவன் ஒருவன் கர்த்தருடைய நன்மையை இந்த உலகத்தில் நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறானோ அவன் நிச்சயமாக காண்பான். தாவீதுடைய வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை தாங்க. அவனுடைய வாழ்க்கையில அவ்வளோ கொடிய சூழ்நிலை, 3000 பலசாலிகள் இரவும் பகலும் ஒரு தெல்லுப்பூச்சியை போல, ஒரு கௌதாரியை போல வேட்டையாடுகிறார்கள், துரத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஒரு 4 போலீஸ் ஒரு 4 டீமா ஒரு குற்றவாளியை தென்ன சீக்கிரத்தில் பிடிச்சிடுறாங்க. ஆனா 3000 பலசாலிகள் தாவீதை அனுதினம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிடிக்க முடியல. காரணம் என்னவென்றால், அவனுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் எனக்கென்று வைத்த நன்மையை நான் பார்ப்பேன், கர்த்தர் எனக்கென்று வைத்த நன்மை நான் சுதந்திரிப்பேன். அதனால அந்த அவ்வளவு பெரிய கூட்டம் அவனை நெருக்கி கொண்டு வந்தோம். அவனை பிடிக்க ட்ரை பண்ணி ஒண்ணுமே முடியல. கர்த்தர் அனுசரணையா இருந்தார். விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் அனுசரணையா இருப்பார். நீங்க இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை தப்புவிப்பார், தாங்குவார், ஏந்துவார், பாதுகாப்பார், என்னை உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் நீங்க செய்ய வேண்டிய கடமையை சின்சியரா உண்மையுத்தமா செய்யும் போது அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். பாருங்க, தாவீது அப்படிதான் ராஜாவாகவே மாற்றி வைத்து விட்டார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விட்டார். ரகசியம் என்ன தெரியுமா? ஆழமான விசுவாசம். இந்த உலகத்தில் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஹல்லேலூயா. God bless you.